கௌரவ அமைச்சர் அவர்களே, ஒரே ஒரு விஷயம் நான் இப்போ முன்கூட்டியே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு அடையாளம் வந்து நாங்கள் பண்ணுறது தான் சரின்னு இல்லை. சில குறைபாடுகள் இருந்தால் அதை வந்து எங்கள்கிட்ட கேட்டு திருத்திக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் இருக்கலாம். குறிப்பாக இந்த திட்வா சம்பந்தமாக கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திஸ்நாயக் அவர்கள் முக்கியமாக வேவண்டனை மையப்படுத்தி ஒரு விஷயம் பேசியிருந்தார். இன்றைக்கி அதே வேவண்டன் பகுதி, அது எனக்கும் சொந்த ஊர் தான். அதே பகுதியில் இன்றைக்கி பல்வேறு பிரச்சனைகள் ஆகுது. எழுத்து மூலியமாக அனுப்பின கடிதத்துக்கு இன்னும் பதில் வரலன்னு மக்கள் போராட்டத்தில் இப்போ ஈடுபட்டுருக்காங்க. அதுக்கு எந்த அரசியல் பின்னணியும் கிடையாது. அதுக்கு ஒரு தீர்வு கட்டாயம் உங்கள் மூலியமாக எங்களுக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த காணி உரிமை வந்து கட்டாயம் ஒரு பேசப்பட வேண்டிய விஷயம்தான். அது நீங்கள் வழங்குறதுக்கு அமைச்சரவை அனுமதி இருக்குது. நீங்கள் அதை அமுல்படுத்தினீங்களாலே கட்டாயம் அது வந்து மக்களுக்கு பயனாக இருக்கும். இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். இந்த சம்பள பிரச்சனை சம்மந்தமாக கூட நான் ஏன் பேசுறேன்னா, இன்றைக்கி பழைய பிரதிகளும் ஒத்துக்கணும், சம்பள பிரச்சனை இன்னும் போயிட்டு தான் இருக்குது. நிபந்தனைகள் போட்டிருக்காங்க பெருந்தோட்ட நிறுவனம். நீங்கள் வந்து இதை வேஜஸ் போர்டு மூலியமாக கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயம் பெருந்தோட்ட நிறுவனங்களாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி தொழிற்சங்கங்களாலும் உள்ளார பேச முடியல. அதுக்கு காரணம் இந்த வேஜஸ் போர்டு மூலியமாக கொண்டாடாத ஒரு தீர்மானம். அதை தயவு செய்து நீங்கள் கருத்தில் எடுத்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த නවසිලන්තේ නෙන උක්කුරස පිරි ඩයමන්ඩ් කිරිපිටි අපෙන් ඔබට සුපිරි මිලකට